கிறிஸ்துவ பண்டிகை பிந்திலே 25ஆம் நாளிலே ஆண்டவர் பசுமான சமூகம் நோக்கி அமர்ந்திருக்கிறார். அவருடைய வேதத்திற்காகவும் ஆசீர்வாதத்திற்காகவும் தங்களை மூடி தலையை சாற்றி ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோகத்தினாலே உங்களை சோதரிக்கிறோம் சுவாமி. கிருபையாக பெற்றுக்கொண்ட பொழுது நாங்கள் படிக்கிறோம். என்னை தேர்ந்தெடுவார் சொன்னது இந்த வேலையை தேடி ஒவ்வொரு விசுவாசத்துக்கு மக்கள் யாரும் மேலும் ஒரு திருமையை கருதினால் ஆசீர்வதித்து இந்த ஒவ்வொரு திருமையாக எங்கள் ஆசீர்வாதமாகவும் திருமையாக காத்துக்கொள்ள வேண்டும் என்று இருக்கிறோம். எங்கள் வாயை பார்த்து இந்த சமூகத்தில் திருமையாக இருக்கிறார்கள். சாமி ஆமென்.
கர்த்தர்
துதிப்பேன். வாக்காளர்கள் என் உணர்வுகளை உணர்த்தும். ஆகையால் என்னுடைய மகிழ்ந்து மகிமை கழிவுண்டு மாவட்டம் நம்பிக்கையை தந்தோம். ஜீவ வழி என்று தெரியப்படுத்தவே ஒரு சமுதாயத்தில் பரிபூர்ணமான ஆமென். தானியேல் 12ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 3 முடிய. தானியேல் 12ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 3 முடிய. உன் ஜனத்தின் புத்திரருக்காக நிற்கிற பெரிய அதிபதியாகிய மிகாவேல் அக்காலத்திலே எழுவான். யாதொரு ஜாதியாரும் தோன்றினது முதல் அக்காலம் மட்டும் உண்டாயிராத ஆபத்து காலம் வரும். அக்காலத்திலே புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறவர்களாக காணப்படுகிற உன் ஜனங்கள் அனைவரும் விடுவிக்கப்படுவார்கள். பூமியின் தூளிலே நித்திரை பண்ணுகிறவர்களாகிய அநேகரில் சிலர் நித்திய ஜீவனுக்கும் சிலர் நித்திய நிந்தைக்கும் நிகழ்ச்சிக்கும் விழித்து எழுந்திருப்பார்கள். ஞானவான்கள் ஆகாய மண்டலத்தின் ஒளியை போலவும் அநேகரை நீதிக்குட்படுத்துகிறவர்கள் நட்சத்திரங்களைப் போலவும் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் பிரகாசிப்பார்கள். இந்த நாளைக்காக வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட பழைய ஏற்பாட்டின் பகுதி வாசித்து முடிந்தார். நிருபப்பகுதி அது எபிரேயர் 10ஆம் அதிகாரம் வசனங்கள் 11 தொடங்கி 25 முடிய. எபிரேயர் 10ஆம் அதிகாரம் வசனங்கள் 11 தொடங்கி 25 முடிய. அன்றியும் எந்த ஆசாரியனும் நாடோறும் ஆராதனை செய்கிறவனாயும் பாவங்களை ஒரு காலமும் நிவர்த்தி செய்யக்கூடாத ஒரே வித பலியை அநேக தரம் செலுத்துகிறவனாயும் இருப்பான். இவரோ பாவங்களுக்காக ஒரே பலியை செலுத்தி என்றென்றைக்கும் தேவனுடைய வலதுபார்சத்தில் உட்கார்ந்து இனி தம்முடைய சத்துருக்களை தனது பாதப்படியாக்கி போடும் வரை காத்துக் கொண்டிருக்கிறார். ஏனெனில் பரிசுத்தமாக்கப்படுகிறவர்களை ஒரே பலியினாலே இவர் என்றென்றைக்கும் பூரணப்படுத்துகிறவராக இதை குறித்து பரிசுத்த ஆவியானவரும் நமக்கு சாட்சி சொல்லுகிறார். எப்படியெனில் அந்த நாட்களுக்கு பின்பு நான் அவர்களோடு பண்ணும் உடன்படிக்கையாவது நான் என்னுடைய பிரமாணங்களை அவர்களுடைய இருதயங்களில் வைத்து அவைகளை அவர்களுடைய மனதில் எழுதுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்பதை உரைத்த பின்பு அவர்களுடைய பாவங்களையும் அவர்களுடைய அக்கிரமங்களையும் நான் இனி நினைப்பதில்லை என்பதை சொல்லுகிறார். இவைகள் மன்னிக்கப்பட்டதுண்டானால் இனி பாவத்தின் நிமித்தம் பலி செலுத்தப்படுவதில்லையே. ஆகையால் சகோதரரே, நாம் பரிசுத்தமாக்குதலில் பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் தமது மாம்சத்தின் திரையின் வழியால் புதிதும் ஜீவனமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினபடியால் அந்த மார்க்கத்தின் வழியாக பிரவேசிப்பதற்கு அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கிறபடியாலும் தேவனுடைய வீட்டின் மேல் அதிகாரியான மகா ஆசாரியர் நமக்கு ஒருவர் இருக்கிறபடியாலும் துர்மனசாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இதயம் உள்ளவர்களாயும் சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட சரீரம் உள்ளவர்களாயும் உண்மையுள்ள இதயத்தோடும் விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தோடும் சேரக்கவும். அல்லாமலும் நம்முடைய நம்பிக்கையை
அறிக்கை பண்ணுவதில் அசைவில்லாமல் உறுதியாக இருக்க கடவும். வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவராக இருக்கிறாரே. மேலும் அன்புக்கும் நற்கிரியைகளுக்கும் நாம் ஏவப்படும்படி ஒருவரை ஒருவர் கவனித்து சபை கூடுதலை சிலர் விட்டுவிடுகிறது போல நாமும் விட்டுவிடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவும். நாளானது சமீபத்து வருகிறதை எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் புத்தி சொல்ல கடவும். இன்றைக்காக வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட நிருப பகுதி வாசிக்க முடிந்தாயிற்று. திருத்துவ பள்ளி என்பதும் 25ஆம் வயது இன்றைக்காக வாசிக்கப்பட வேண்டிய சுவிசேஷ பகுதி மார்க் 13ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 13 வரை வாசிக்க கவனமாய் கேட்போம். மார்க் 13ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 13 வரை. அவர் தேவாலயத்தை விட்டு புறப்படும் போது அவருடைய சீஷர்களில் ஒருவன் அவரை நோக்கி, போதகரே, இதோ இந்த கல்லுகள் எப்படிப்பட்டது, இந்த கட்டடங்கள் எப்படிப்பட்டது பாரும் என்றான். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, இந்த பெரிய கட்டடங்களை காண்கிறாயே, ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராத படிக்கு எல்லாம் இடிக்கப்பட்டு போகும் என்றார். பின்பு அவர் தேவாலயத்துக்கு எதிராக ஒலிவ மலையின் மேல் உட்கார்ந்திருக்கையில் பேதுருவும் யாக்கோபும் யோவானும் அந்திரேயாவும் அவரிடத்தில் கணித்து வந்து, இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும், இவைகளெல்லாம் நிறைவேறும் காலத்துக்கு அடையாளம் என்ன, எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்றார்கள். இயேசு அவர்களுக்கு பிரதித்தரமாக, ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். ஏனெனில் அவர்கள் அநேகர் வந்து என் நாமத்தை கொண்டு நானே கிறிஸ்து என்று சொல்லி அநேகரை வஞ்சிப்பார்கள். யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படும் போது கலங்காதேயுங்கள். இவர்கள் சம்பவிக்க வேண்டியதே, ஆனால் முடிவு உடனே வராது. ஜனத்துக்கு விரோதமாய் கனமும் ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யமும் எழுந்தும், பூமி எதிர்ச்சிகளும் பல இடங்களில் உண்டாகும், பஞ்சங்களும் கலகங்களும் உண்டாகும். இவைகள் வேதனைகளுக்கு ஆரம்பம். நீங்களோ எச்சரிக்கையாய் இருங்கள். ஏனெனில் உங்களை ஆலோசனை சங்கங்களுக்கு ஒப்புக் கொடுப்பார்கள். நீங்கள் ஜெப ஆலயங்களில் படிக்கப்படுவீர்கள். என் நிமித்தம் தேசாதிபதிகளும் ராஜாக்களுக்கும் சாட்சியாக அவர்களுக்கு முன்பாக நிறுத்தப்படுவீர்கள். சகல ஜனங்களுக்கும் சகல ஜாதிகளுக்கும் சுவிசேஷம் முந்தி பிரசங்கிக்கப்பட வேண்டும். அவர்கள் உங்களை கொண்டு போய் ஒப்புக் கொடுக்கும் போது நீங்கள் என்ன பேசுவோம் என்று முன்னதாக கவலைப்படாமலும் சிந்தியாமல் இருங்கள். அந்நாளிலே உங்களுக்கு எது அருள் செய்யப்படுமோ அதையே பேசுங்கள். ஏனெனில் பேசுகிறவர்கள் நீங்கள் அல்ல, பரிசுத்த ஆவியை பேசுகிறவர். அன்றியும் சகோதரன் சகோதரனையும் தகப்பன் பிள்ளையையும் மரணத்துக்கு ஒப்புக் கொடுப்பார்கள். பெற்றோருக்கு விரோதமாக பிள்ளைகள் எழும்பி அவர்களை கொலை செய்வார்கள். என் நாமத்தின் நிமித்தம் எல்லாரும் பகைப்படுவீர்கள். முடிவு பரிந்தும் நிலைநிற்பவனே ரட்சிக்கப்படுவான் என்றார் என்பதே இன்றைக்காக வாசிக்கப்பட வேண்டிய சுவிசேஷ பகுதி வாசிக்க முடிந்தார். நாமும் நம்முடைய விசுவாசத்தை அறிக்கை செய்வோம்.
இந்த குழந்தையை ஏற்றுக்கொள்ளும் தாயே, இந்த குழந்தையை ஏற்றுக்கொள்ளும் தாயே, உதயமாக கணக்காய் உமக்கு பிள்ளையானது, உதயமாக கணக்காய் உமக்கு பிள்ளையானது, இந்த குழந்தையை ஏற்றுக்கொள்ளும் தாயே. அன்பாளர்களே, ஆதாம் பாவத்தில் நடந்த காரணம் எல்லாவற்றும் பாவத்தில் உட்படுத்த பிறந்து கடவுளுடைய கோபாக்கினை பிள்ளைகளாக இருக்கிறோம். நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பெற்று ரட்சிக்காவிட்டால் நித்திய அழிவுக்குள்ளாக என்று கடவுளுடைய வசனத்தினால் அறிந்து கொள்கிறோம். எந்த குழந்தைகளும் ஜென்ம சுபாவத்தினுடைய பாவம் நிறைந்து கடவுளின் கோபாக்கினைக்கு ஆளாயிருக்கிறது. இறக்கைகளின் பிதாவாகிய கடவுளோ முழு உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்த்து வளர்ந்தோரை மாத்திரமல்ல சிறு பிள்ளைகளையும் பாவம் மரணம் நித்திய ஆக்கிரமிப்பு ரட்சிக்கும்படி நாம் வாக்களித்தபடியே நமது குமாரனாக இயேசு கிறிஸ்துவை அனுப்பினார். ஆண்டவர் தாமே சிறு பிள்ளைகளை தன்னட்டை கொண்டு வர கட்டளையிட்டு அவர்களை அன்பா ஏற்றுக்கொண்டு ஆசீர்வதித்தார். அதனால் நீங்கள் கிறிஸ்துவ அன்பினால் ஏவப்பட்டு இந்த பிள்ளைக்காக விண்ணப்பம் செய்து இதை ஆண்டவராக இயேசுவிடம் கொண்டு வந்து இதன் பொருட்டு பாவம் மன்னிப்புக்காகவும் கிறிஸ்துவின் ராஜ்யத்திற்குரிய கிருபைக்காகவும் ரட்சிப்புக்காக மன்றாட வேண்டிக் கொள்கிறேன். அன்புள்ள நமது ஆண்டவர் இந்த அன்பின் செய்தியை தயவோடு கொண்டோக்கி நமது செபங்களை நிச்சயமாக தருவார் என்று சந்தேகங்களை நம்புகிறாரு. அன்றைய நமது ஆண்டவர் பரிசுத்த மத்திய சுவிசேஷத்தின் கடைசி அதிகாரத்தில் தமது சீசர்களிடம் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளை சீசராக்குங்கள், பிதா குமார பரிசுத்த ஆவியானவருக்குள்ளாக ஞானஸ்நானப்படுங்கள் என்று சொல்லி ஞானஸ்நானப்படுத்த கட்டளையிட்டிருக்கிறபடினாலும் பரிசுத்த மார்க்கத்தின் சுவிசேஷத்தின் கடைசி அதிகாரத்தில் விசுவாசமுடையவர்களாக ஞானஸ்நானம் பெற்று ரட்சிக்கப்படுவார் என்று வாக்குறுதி கொடுத்திருக்கிறபடினாலும் ஆண்டவருடைய பரிசுத்த அப்போஸ்தலர் இந்த வாக்குறுதி உங்களுக்கு உங்கள் பிள்ளைகளுக்கு முடியாது என்றும் ஞானஸ்நானம் நம்மை ரட்சிப்பதற்கு எழுதி வைத்திருக்கிறபடினாலும் நீங்கள் அவர் கட்டளைக்கு கீழ்ப்படிந்து அவர் வாக்குறுதியில் நம்பிக்கை வைத்து இந்த பிள்ளைகளை நாமத்தில் ஞானஸ்நானம் பெறும்படி கொண்டு வந்திருப்பது மிகவும் தகுதியானது. திருச்சபையாக நாம் பிள்ளைகளின் சார்பாக கர்த்தருடைய ஜெபத்தை கடவுள் சேர்த்து இருப்போம். பரமண்டலத்தில் இருக்கிற
கொள்வார்கள். ஞானஸ்நானத்திலேயும் அதன் மூலமாகவும் கடவுள் இந்த பிள்ளைகளுக்கு நடத்துகிறவர்களுக்கு அடையாளமாக நான் இப்பொழுது கேட்கும் கேள்விகளுக்கு நீங்கள் பதிலாக இருந்து பதில் சொல்லும்படி கேட்டுக்கொள்கிறேன். பிள்ளைகளே, நீ பிசாசை எல்லா வழிகளும் விட்டுவிடுகிறாயா? பரலோகத்தை பூலோகத்தை படைத்த சர்வவல்ல பிதாவாகிய கடவுளை விசுவாசிக்கிறாயா? அவருடைய ஒரே குமாரனுடைய ஆளுநமாக இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறாயா? பரிசுத்த ஆவியானவரை விசுவாசிக்கிறாயா? எந்த கிறிஸ்தவ விசுவாசங்களால் ஞானஸ்நானம் கடவுளுக்கு மனம் உண்டா? பிள்ளையே, மீட்கப்பட்டு கடையாளமாக சிலுவைக்கு கட்சியிலும் மாபெரும் பங்கு கொள்வாயாக. பிள்ளையே, கழித்துக் கொள்வாயாக. ஆமென். ஒலிவியா, உனக்கு நான் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவரால் உனக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிறேன். தண்ணீரினாலும் ஆவியினாலும் உன்னை மறுபடியும் பிறக்க செய்து ஒரு பாவங்களை எல்லாம் அளித்த சிறப்புள்ள கடவுளும் ஒரு ஆளுநர் இயேசு பிதாவானவர் தமது கிருபையினால் உன்னை நித்திய ஜீவனுக்கு என்று பலப்படுத்தி காப்பார்கள். ஆமென். நான் உனக்கு பிதா குமாரன் பரிசுத்த ஆவியினால் ஞானஸ்நானம் கொடுக்கிறேன். தண்ணீரினாலும் ஆவியினாலும் உன்னை மறுபடியும் பிறக்க செய்து ஒரு பாவங்களை எல்லாம் அளித்த சர்வவல்லமையுள்ள கடவுளும் ஒரு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிதாவானவர் தமது கிருபையினால் உன்னை நித்திய ஜீவனுக்கு என்று பலப்படுத்தி காப்பார்கள். ஆமென். ஜெபம் செய்வோம். சர்வ வல்லமையும் வரவில்லாத உள்ள கடவுள் பிதாவானவரே, நீர் ஒரு சபையை திருமையாய் காப்பாற்றி அதை பரவ செய்து இந்த பிள்ளைகளுக்கு மறுஜனத்தை கொடுத்து உமது தேசத்தின் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அவயவமாகவும் உமது பரமராஜ்யத்தின் சுதந்திரவாதிகளாக நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுது உங்களுடைய பிள்ளைகளாக உமது திருநாமம் என்று தெய்வ பக்தியை வாழ்ந்ததாக உமது விருப்பத்திற்கு செய்ய உண்மையாக வளர்க்கப்படுவதற்கும் கடைசி பரிசுத்தமாக வாழ்வோடு கூட வாக்களிக்கப்பட்ட பரம சுதந்திரத்தை அடைவதற்கும் இந்த பிள்ளைகளை ஞானஸ்நானமாக கிருபையிலே நிலைநிறுத்தும்படியாக கிருபை செய்ய வேண்டும் என்று இருக்கிறோம். ஏதோ பிள்ளையின் சார்பாக இந்த ஆண்டுடைய பதில் உரைத்த ஞான பெற்றவர்களையும் குழந்தை பெற்றவர்களையும் திருச்சபையின் நிர்வாகங்களையும் ஏதோ ஆண்டு வேதாமசங்களின் ஆசிரியத்தில் நடத்திக் கொள்வோம். இந்த பிள்ளைகள் வளர வளர ஒவ்வொரு ஆண்டுடைய வசனமும் ஒவ்வொரு ஆண்டுடைய திருக்கரத்தில் வழிநடத்தும் பாதுகாப்பும் இருந்து அவர்கள் வாழ்நாளெல்லாம் உண்மை மாத்திரமே தங்கள் சொந்த லட்சங்களாக அறிக்கை செய்து வாழ்க்கை திரும்பி செல்கிறது. நிறைய அவருடைய தொடர்ந்து இந்த பிள்ளைகளை ஒவ்வொரு திருமையின் வழிநடத்தில் ஆசிரியத்தை காத்துக்கொள்ளும். எங்கள் அன்பினாலே சிறுமிடுமாய் செலுத்தினோம் என்று ஆண்டவராக திரும்பை பிதாவாகிய கடவுளின் அன்பு பரிசுத்த ஆவியானவர் அற்புதமாக வழிநடத்துகிறது. பிள்ளைகளோடும் பிரதிநிதிகளோடும் நிர்வாகங்களோடும் ஞான பெற்றவர்களோடும் கர்த்தரை எப்பொழுதும் ஆசீர்வதித்து காத்துக் கொள்வார்கள். ஆமென்.
ஜெபம் செய்வோம். பிதாவே, சோதரிக்கிறோம் சுவாமி. இதனாலே தாமே திருச்சபையினாலே என்னோட ஆத்மாவை உமக்கு சொந்தமாக ஞானஸ்தானத்தினால சேர்த்துக்கொண்டு பிள்ளை திருச்சபையில் அத்தனை பேரையும் பரவல் ராஜ்யத்தின் அத்தனை ஆசீர்வாதங்களும் நிறைவாக பெற்றுக்கொள்ள திருப்பி செய்தோம். நிறைவேற்றி ஜாக்ராவை நம்முடைய திருமையின் கலங்களால் எனக்கு சக்கையால் மறைத்து ஆசிர்வது சுகத்தன ஆரோக்கியம் நீண்ட ஆயுத பிள்ளைக்கு பிள்ளையை பெற்றவர்களான வசந்தமா நித்திய ஸ்ரீலாவில் ஞான பெற்றவர்களான ஸ்ரீ பீட்டர் டபிள்யூ ஜாய் ஸ்ரீலாவை ஆசிர்வதிக்கும். இந்த பிள்ளைக்குரியானே ஜனத்தினால் ஏதோ இந்த பிள்ளையுடைய வழியிலே வசனத்திலே பலத்திற்குரிய ஞானத்தினாலும் நீதிகளை நிறைத்து பிள்ளையானவரை வேண்டுத்தி காத்துக்கொள்ள வேண்டும் என்று தெரிவித்து நிறையானவரே இந்த திருச்சபை கொடுத்த புதிய ஆத்ம ஆனவரே கட்சிக்காக நன்றி கிடைக்கிறோம். நிறைய ஆண்மை குடும்பத்திலே ஆசீர்வாதமாய் தகர்ந்து வேண்டும் இயேசு நாமத்திலே பிதாவே. என்னவராக இயேசு கிறிஸ்துவை பிதாவாகிய கடவுளை பரிசுத்தாவியான அற்புதமான அருமை பிள்ளைகளோடும் பிள்ளை பெற்றோர்களோடும் ஞான பெற்றோர்களோடும் இப்பொழுதும் இனி எப்பொழுதும் ஆசீர்வாதத்தை காத்துக்கொள்வதாக. ஆமென். ஜெபம் செய்வோம். எங்களுக்கு பிதாவே, இதனாலே நாமே எங்களுடைய சமூகத்தின் ஆலயத்தில் நம்முடைய ஆலயத்தில் சித்தத்தினால நம்முடைய சமூகத்தை சொந்தமாக்கிக் கொள்ளக்கூடிய திரு சாக்கம் வந்து பிள்ளைக்கு வழங்கிட்டு பெற்றுக்கொண்ட இந்த பிள்ளை நமக்கு பிரியமாக வளரணும், சகல வரங்களினால் எழுப்பப்படணும். நாம பயணிக்கின்ற ஆண்டுடைய ஜீவிய காலமெல்லாம் உண்மை விசுவாசத்து வாழக்கூடியாக கொண்டு செல்லணும். பிள்ளைகள் சார்பாய் ஆண்டுடைய ஏதோ பெண்களாக இருந்து வாக்கப்பட்ட அத்தனை ஞான பெற்றவர்களையும் நிர்வாகங்களையும் குடும்பத்தின் மக்களையும் ஆசிரியர் காத்துக்கொள்ளும். நிறைய கபதிகளுக்குள்ளான சகல வயதிலையும் ஜீவன் சிறந்தளமாக கட்டளையிடும். நிறைய குடும்பத்திலே ஆனவரே உமது திருமையும் இருக்கவும் எப்பொழுதும் ஆசிர்வதிப்பாங்க. இயேசு கிறிஸ்துவின் இனிமையான இன்பமான வளமையான நாமத்தை தெரிவிக்கிறோம். அன்றாக இயேசு கிறிஸ்துவின் திருமை பிதாவாகிய கடவுளிலிருந்து பரிசுத்தமான அற்புதமான ஆசீர்வாதம் வேண்டது. அதனுடைய கற்றோடு ஞான பெற்றோரோடும் உனக்கு பதினாறு நிர்வாகத்தோடு கற்றலை எப்பொழுதும் காத்துக்கொள்வதாக. ஆமென். Amen.
அதிகமாக பெருகி வருவதாக. ஆமென். நான் வாசித்து தியானிக்கிற திருமுறை பகுதி அது ஏற்கனவே வாசிக்கிட்டு சுவிசேஷ பகுதியாகும். The Gospel reading, sermon passage chosen from Saint Mark, chapter 13, verses 1 to 13. பரிசுத்த மார்க் எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 துவங்கி 13 முடியும். அவர் தேவாலயத்தை விட்டு போகையில் அவருடைய சீஷர்களில் ஒருவர் அவரை பார்த்து, போதகரே பாருங்கள், எப்பேற்பட்ட கற்கள், எப்பேற்பட்ட கட்டடங்கள் என்று சொல்ல, இயேசு அவனிடம், இந்த பெரிய கட்டடங்களை பார்க்கிறாயே, இவ்விடத்தில் கல்லின் மேல் கல்லினால் எல்லாம் இடிக்கப்பட்டு போகும் என்றார். அவர் தேவாலயத்தில் எதிராக வலியும் வலிமையில் உட்கார்ந்திருக்கையில் பேதுரு, யாக்கோபு, யோவான், அந்திரேயா என்பவர்கள் அவரிடம் தனித்து வந்து, இவர்கள் எப்போது சம்பவிக்கும், இவர்கள் எல்லாம் நிறைவேற்றும் காலத்துக்கு அடையாளம் என்ன என்று சொல்லும் என்றார். இயேசு அவர்களோடு பேசத் தொடங்கி, ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடி எச்சரிக்கையாயிருங்கள். நானே அவர் என்ற நாமத்தை தரித்து கொண்டு அநேகர் வருவார்கள், அநேகரை வஞ்சிப்பார்கள். யுத்தங்களையும் இந்த செய்திகளை கேள்விப்பட்ட போது கலங்காதீர்கள். இவைகள் சந்திக்க வேண்டியது முடிவு இன்னும் இல்லை. ஜனத்துக்கு விரோதமாய் ஜனமும், ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யமும் எழும்பும். இங்கும் அங்கும் பூமி எழுச்சிகள் உண்டாகும், பஞ்சங்களும் உண்டாகும். இவைகள் வேதனைகளின் ஆரம்பம். நீங்களும் எச்சரிக்கையாளர்கள். உங்களை ஆலோசனை சங்கங்களுக்கு ஒப்புக் கொடுப்பார்கள். ஜபாலங்கள் அளிக்கப்படுவீர்கள். என்னிடத்தும் அதிகாரிகளுக்கு ராஜாக்கள் முன் அவர்களுக்கு சாட்சியாக நிறுத்தப்படுவீர்கள். முதலாவது சகல ஜாதிகளுக்கு சுவிசேஷம் பிரசங்கிக்கப்பட வேண்டும். அவர்கள் உங்களை கொண்டு போய் ஒப்புக் கொடுக்கும் போது என்ன பேசுவோம் என்று முன்னதாக கவலைப்படாதீர்கள். அந்நாளையிலே உங்களுக்கு எது அருள் செய்யப்படுமோ அதையே பேசுங்கள். பேசுகிறவர்கள் நீங்கள் அல்ல, பரிசுத்த ஆவியை சகோதரன் சகோதரனையும் தகப்பன் பிள்ளையையும் மரணத்துக்கு ஒப்புக் கொடுப்பார்கள். பெற்றோருக்கு விரோதமாக பிள்ளைகள் அவர்களை கொலை செய்வார்கள். நாமத்திலும் எல்லாரும் உங்களை பகைப்பார்கள். முடிவு நிறைந்த நிறைவேற்றவனே ரட்சிக்கப்படுவார் என்பது. ஆமென். ஆண்டவரும் ரட்சகருமாகிய நேசிக்கப்பட்ட உடல் விசுவாச மக்களையும் எல்லாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்கிறேன். இந்த நாளின் செய்தி ஆலயத்துக்கு வெளியே வந்து ஆண்டவர் பேசின வார்த்தை. இதுவரைக்கும் ஆலயத்துக்குள்ளே இருந்த கடந்த வார காணிக்கை பெட்டியிலே ஏழைகளை காணிக்கப்பட்டதை கண்டு அதை வந்து பாராட்டி பேசினார். இப்பொழுது அவர் தேவாலயத்தை விட்டு வெளியே வந்துவிட்டார். வந்து வரும்பொழுது பெயர் சொல்லப்படாத ஒரு சீசர் அவரிடத்துல ஓடி வந்து பெருமைக்கோடு ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே, இந்த கற்கள் எப்பேற்பட்டவர்கள், இந்த கட்டிடம் பேர்பட்டது என்று மிக வியந்து ஆண்டவரிடத்திலே தன்னுடைய கருத்தை பரிமாற்றிக் கொள்ள முயற்சிக்கிறார். எனவே பிரமிப்பான காரியங்கள் உலகத்தில் உண்டு. ஆனால் அந்த காரியங்கள் எல்லாம் அழிந்து போகக்கூடியது என்பதை ஆண்டவர் மிக தெளிவாக நமக்கு சொல்கிறார். திருவேந்தனுடைய வாழ்விலே 4 பில்லர்ஸ். ஒன்று கமாண்ட்மெண்ட், 10 கட்டளை. இரண்டாவது கவர்னன்ட், உடன்படிக்கை. மூன்றாவது தேவாலயம், எருசலேம் தேவாலயம். நான்காவது அவர் கடவுளுடைய ஜனம் என்கிற மிகப்பெரிய அழைப்பு. இந்த 4ஐயும் இஸ்ரவேல் தன வாழ்விலே 4 தூண்களாக கருதுவார். அதிலே தேவாலயத்தை குறித்த மிகுந்த பெருமை அவர்களுக்கு எப்பொழுதும் உண்டு. அவர்கள் சிறையிலிருந்து அனுப்பப்படும் பொழுதெல்லாம் பாபிலோனிய ஆட்சியாளர்கள் உட்கார்ந்து அவரை குடும்பம் எதை குறித்தார்? தேவாலயத்தை குறித்தார். அந்த தேவாலயம் அவருடைய
அவர்கள் வாழ்ந்ததற்கு ஒரு விசுவாசத்தை கடவுளை பிள்ளைகளும் அந்த நிலையை தாழ்த்தி பிடிக்கிற ஒரு சூழல் என்று அவர்கள் நினைத்திருந்தார். ஆண்டவர்கள் கூட சிறுபிராயத்திலிருந்து ஆலயத்தில் இருந்திருக்கிறார். 12 வயதில் பெற்றோர்கள் பிரயாசம் செய்த பொழுது என்ன சொன்னார்? நான் என் பிதாவின் வீட்டில் இருப்பது இருப்பேன் என்று உங்களுக்கு தெரியாதா? தேவாலயத்தை my father's house of my father's என்று சொல்லுகிறார். என் பிதாவின் வீடு. அதுக்கப்புறம் ஆலயத்தில் நடைபெற்ற முறைகேடுகள், வியாபாரங்கள், கடைகள் எல்லாம் பார்த்த உடனே இவைகளெல்லாம் எடுத்துக்கொண்டு போயிடுது. என் பிதாவின் வீட்டை வியாபார ஸ்தலமாக்க வேண்டாம். Don't make my father's home like a marketing place. வியாபார ஸ்தலம் அல்ல என்று கோபமாக பேசினார். ஆனால் இந்த இடத்துல அந்த தேவாலயம் படிக்கப்படும் என்ற எச்சரிப்பை அதை பார்த்து வேறு சில சேதத்திற்கு அவர் பதிலளித்தார். அது எப்படி இடிக்கப்படணும்? ஒரு கல்லின் மேல் இன்னொரு கல் இல்லாத அப்படியான தரைமட்டமாக்கப்படும் என்று சொல்லுங்கள். அது எவரால் நம்பவே முடியவில்லை. சிலருக்கு இந்த ஆலயம் முடிக்கப்படும், அதுவும் கல்விகளின் கல்விதான் படிக்க முடியாது இருக்குமா என்று அவர்களால் அதை ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை, விளக்கவும் இல்லை. ஏனென்றால் தேவாலயம் அவ்வளவு மறந்தாங்க. முதலிலே சாதனம் கட்டினார், அதை நேர்மையார் சூறையாடினார். அதுக்கப்புறம் ஆண்டவரை காலத்திலே மகாயர் மறுபடியும் புனரமைத்தார். ஆலயத்தினுடைய விமான பகுதி தூம்பிருந்தது. அது சுற்றிலும் பொன் தகவலால் வேயப்பட்ட ஒரு ஆலயம். சாலமோன் காலத்தில் கட்டின அதே சுற்றுச்சூழலை மக்கள்களை எடுத்தால் அதை மாத்திரம் அப்படியே விட்டுவிட்டார். எனவே சூரியன் காலையிலே உதித்த உடனே அந்த ஆலயத்தின் பொன் தகவல்களிலே கதிர்கள் பட்டு கதிர்கள் கூசுகிற அளவுக்கு அவ்வளவு விரைவான ஒரு ஆலயம் முடிக்கப்படும் என்பதை, தலைமட்டமாக்கப்படும் என்பதை சீடர்களால் அவ்வளவா சீரமைக்க முடியும். மறுபடியும் போய் ஒரே மலையை உட்கார்ந்து அந்த வியூ ஒளிமலையில் உட்கார்ந்து பார்த்தால் முழு ஆலயத்தின் தோற்றம் மிக தெளிவாக கண்களுக்கு தெரியும். முழு நகரமும் தெரியும், முழு ஆலயம் தெரியும். அதனால எருசலேமே எருசலேமே கோவிலின் குஞ்சுகளை சேர்த்துக் கொள்வது போன்ற எத்தனையோ உறவுகளை நான் கூட்டி சேர்த்து பார்த்தேன். ஆனால் நீ மனமில்லாமல், மனம் மாறாமல், மனம் திருந்தாமலே போய்விட்டார். எனவே ஒரு கழிவு என்று அழுத்தது கூட இயேசு நாசரேயுவின் மரணத்தில் ஒரு முறை எழுதுகிறார். இரண்டாவது முறையாக அழுது எருசலேமுக்கு வரப்போம் ஒரு அழிவை அவர் தீர்க்கதரிசனமாக உரைத்த பொழுது அழுது. அந்த பகுதியை தான் அவர் தேவாலயத்தில் வரைவு மலைகளை உட்கார்ந்திருக்கையில் வேண்டி யாக்கோபு யோவான் அந்திரேயா என்பவர்களிடம் தரித்து வந்து இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும், இவைகளெல்லாம் நிறைவேற்ற காலத்துக்கு அடையாளம் என்ன என்று கேட்ட பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த தீர்க்கதரிசனம் திருச்சபைக்கோ ஆண்டவருடைய விசுவாசத்திற்கு சொல்லப்பட்டதல்ல. இது இஸ்ரவேலர்களுக்கும் யூதர்களுக்கும் அவர்களுடைய எல்லா நடவடிக்கைகளையும் குறித்து பேசு. அவரால் அனுப்பப்படுகிற அப்போஸ்தலர்களுக்கு ஒரு துன்பம், அவருடைய நாமத்தை சுமந்து செல்லும் ஊழியர்களுக்கு ஏற்படும் இன்னல்கள், இதை குறித்து எச்சரிக்கையாக இருக்கும்படியாக சொல்லு. அதனால்தான் தொழுகை கூடங்களில் உங்களை கொண்டு வந்து அடிப்பார்கள். சுவிசேஷத்தை சொல்லாது, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பிரஸ்தாபப்படுத்தாது என்று அடிப்பார். பவுல் அப்போஸ்தலர் கூட அதுதான் செய்தார். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 8ஆம் அதிகாரம் வரைக்கும் பவுல் அப்போஸ்தலர் சவாலாக இருந்தார். கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்தினார், தடை செய்தார். உத்தரவு சீட்டு வாங்கிக் கொண்டு அவர் புறப்பட்டு போகையில் வழியிலே சந்தித்த ஆண்டவர் கேட்கிறார்,
சவுலே சவுலே ஏன் என்னை துன்பப்படுத்துகிறார்? யார் ஆண்டவரே? பயந்து போய் கண்கள் இருந்த ஒளியெல்லாம் இழந்து பார்வையற்றவராய் ஆண்டவரே தடவி பார்க்கிறார். என்னோடு பேசுகிற யார் ஆண்டவரே? நீ துன்பப்படுத்துகிற கிறிஸ்து நாளே, இயேசு நாளே. அது யாரை துன்பப்படுத்துகிறார்? திருச்சபையை துன்பப்படுத்துகிறார். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறார்? நீ துன்பப்படுத்துகிற இயேசு நாளே. எனவே திருச்சபையை துன்பப்படுத்துகிறார். இயேசுவை துன்பப்படுத்துவதற்காக அடையாளம். மொழியில் முறைப்பது உனக்கு கடினமா? முன்னில் போய் காலில் விழுந்து நாளில் வச்சுக்கணும்னா முன்னுக்கு சேர்ந்தமா காலில் சேர்க்கணும். காலில் தான் பொருளாக்கி சீல் வடித்து அழுகி கடைசி ஆபிட்டை எங்க வேண்டியது. என்னுடைய திருச்சபையில நான் எவ்வளவு ஜாக்கிரதையா ஆண்டவருடைய அந்த திருவசனங்களையும் ஆராதனைகளையும் நான் பாதுகாக்க வேண்டும் என்பதை கவனமாக இருக்க வேண்டும். திருச்சபையை துன்பப்படுத்தக்கூடாது. திருச்சபையை துன்பப்படுத்துவதை நானே நேரடியாக இறங்கி நான் அவனை அனுப்பேன் என்று சொல்லி இந்த வார்த்தையை கடுமையான வார்த்தை இல்லையா? அரசியல்வாதிகள் எல்லாம் யாரையாவது கொலை செய்யணும்னா கூலிப்படைகளை செய்வார். தாங்களாக நேரடியாக இருக்க மாட்டார். காசு கொடுத்தா தலை எடுப்பதா கைகாலை எடுப்பதா என்ற அர்த்தமே ஆட்கள் படையில் இருக்கிறார். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், என் சபையை துன்பப்படுத்துவதோட கூலிப்படை வைத்தல்ல, வேறு ஆட்களை எழுதி அல்ல, அல்லது விட்டாவை தேவத்தோடு கூட அனுப்பி அல்ல, நானே அவரை நேரடியாக இறங்கி அனுப்பேன் சொல்லி. எனவே திருச்சபையை துன்பப்படுத்தக்கூடாது. எனவே ஆண்டவர் எங்களுக்கு சொந்தம் என்றார்கள், அடையாளத்தை கேட்கிறார்கள். ஏற்கனவே பேசுறதுக்கு ஒருவரும் உங்களை வஞ்சாதபடிக்கு எச்சரிக்கையாக இருக்கு. வாணிகம் வஞ்சியாதபடிக்கு எதை கொண்டு அநேக கல்ல உபதேசம், அநேக மோட நம்பிக்கை, அநேக ஆண்டவருக்கு வசனத்துக்கு எவ்வாறு காரியம் நிறைய ஊழியர்கள் கேள்வியிருக்கிறார். அவர் சொல்வதெல்லாம் வேகமாக ஏற்றுக்கொண்டு செய்கிற விசுவாசிகளும் புறப்பட்டு செய்கிறதை நான் பார்த்து கொண்டுதானே இருக்கிறோம். ஏதோ ஒரு கஷ்டத்துக்கு கமலை எடுத்து போய் அடமானம் இருக்கிறீங்க, சேர்த்து அப்படியே வாங்கி போட்டுக்கிறோமா? அதை எடுத்து அவசரத்துக்கு அந்த உரைகள் எல்லாம் தேய்க்கிறோம். இது உண்மையிலே கோல்டு தானா அல்லது எத்தனை கேரட்டு அதுல சிம்பிள் எல்லாம் இருக்கா இதெல்லாம் பார்த்துதான் அது வந்துட்டு ஒரு காசு நகை வாங்க கொண்டு வந்துச்சு. அதே போல நான் கூட உபதேசங்களை கேட்ட உடனே அப்படியே நம்பிவிடக்கூடாது. அது வேதத்துக்கு உகந்ததுதானா? வேதத்துல ஆதாரம் கூட வேதத்துல உரசி பார்க்கும்போது உண்மையிலே சத்தியத்தானா என்று ஆராய்ந்து பார்க்க வேண்டும். வசனம் என்ற உடனே ஆளுநர் வாக்கு உடனே பயந்து விடக்கூடாது. இவர் சொல்லுவதில் வேதத்தில் எந்தவிற்கும் ஆதாரம் இல்லை. எனவே பொய்யான உபதேசம், கள்ள உபதேசம். மாற்றி சொல்லுகிறார், நடுக்கடலிலே கஜா புயல் வரும்போது அது போய் படகுல நீங்க மாற்றிக்கொண்டா எப்படி இருக்கும்? அதை விட மோசமான நிலைமை கள்ள உபதேசங்களை அகப்பட்டுக் கொள்வது. நல்ல உபதேசத்தில் ஏற்படுகிறது. நல்ல புயல் சூறாவளி காற்றிலே நடுக்கடலிலே ஒரு படகுல நீங்கள் இருந்தால் எப்படி இருக்கும்? அந்த நிலைக்கு மோசமானது என்று ஒப்பனையாக இருக்கு. எனவே எல்லா உபதேசங்களையும் நாம் நம்பிக்கக்கூடாது. வச்சுப்பாங்க. கிறிஸ்து இதை சொன்னார், அதை சொன்னார், இப்படி செய்ய சொன்னார், அப்படி செய்ய சொன்னார் நம்புவார். நான் ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன். எனக்கு கொஞ்ச நேரம் இதெல்லாம் படிக்கலன்னா இந்த மாதிரி நம்ப முடியாது. சரி, அவன் காட்டு போட்டு அவங்க போயிட்டாங்க. ஒரு புக்கை எடுத்து பார்த்து பார்த்தா பிரேசலா 10,000 முறை எடுத்து வச்சுட்டாங்க. ஸ்ரீராமத்துக்கும் பிரேசலாவுக்கு வித்தியாசம். அப்போ ஒரு முறை சொன்ன ஆண்டு விளையாது, 10,000 சொன்னதான் விளக்கணும்னு மூட நம்பிக்கை நாம் வளர்ந்து கொண்டிருக்கிறோம் இல்லையா? ஒரு சொன்ன ஆண்டு கேட்காது, சேவிடது இல்லையா? அதனால 10,000 முறை
எழுதி அவருக்கு போட்டு போனால் அவர் காரியத்தை நிறைவேற்றுவார். கடைசியில் என் மகளுக்கு திருமணமாக வேண்டும். 10,000 நோட் ஃபுல்லாக எடுத்து கடைசியில் என் மகளுக்கு திருமணமாக வேண்டும். கிறிஸ்தவர்கள் செய்கிறாங்க. உங்களில் யாராவது செய்திருந்தார்கள் அதற்கு மன்னிப்பு கேட்டு அந்த வழக்கை தோல் விட்டு ஆண்டவர் வஞ்சிப்பார்கள். ஒருவரால் வஞ்சிக்கப்படாதவர்கள். சாத்தான வந்து ஏவாளை வச்சுத்தானே, ஆகாத பிசாசை வச்சுத்தானே. எத்தனை பேர் வஞ்சகத்தில் ஏற்பட்டு பூமி பிளந்து ஒழுங்கிய கதையெல்லாம் அவர் கேள்விப்பட்டாலே இருக்கிறோம். பொன்னாசிரை, பொருளாசிரை, பெண்ணாசிரை சிக்கி அகப்பட்டு சீரழித்து போன குடும்பங்கள் எத்தனை? எனவே வஞ்சிப்பார். இன்னும் சில உபதேசங்கள் கூடுதலாக போய் பெண்ணை பார்ப்பதே பாவம், தொடுவதே பாவம், திருமணமே பாவம் என்ற நிலையிலே அநேக பிள்ளைகளை ஏமாற்றி நிறைய பிள்ளைகள் சூசைட் பண்ணுகிறார். அது கள்ள உபதேசம். திருமண வாழ்வை கடவுள் விரும்பாமல் ஏவாள் ஏன் படைத்தார்? ஏவாள் இருக்க வேண்டும் என்றுதான் படைத்தார். அதற்கு விரோதமான உபதேசங்களை செய்கிற அநேக ஊழியர்கள் உண்டு. பிறகு திருமணம் வேண்டாம் என்று அந்த திருமணத்தை அறவே வெறுக்கிற பிள்ளைகள் ஏதாவது வாழ்க்கைகளை உண்டு. எனவே கள்ள உபதேசங்கள் நம்மை விசுவாசம் தந்த வலைகள் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். எனவே நான் சொல்லுகிறார், அநேக உணவர்கள் என் நாமத்தை கேட்டுக்கொண்டு உங்களை வந்திப்பார்கள். யுத்தங்களையும் இந்த செய்திகளை கேட்கப்படும்போது கலங்காதவர்கள். இவர்கள் சம்பவிக்க வேண்டியது முடிவு இன்னும் இல்லை. முடிவை பற்றி யாரும் பேசவும் இல்லை. அடையாளங்களை கேட்டார்கள். அதனால சொன்ன போர் வரும். 2 உலக போர் வந்தது. உலகம் அழிஞ்சிச்சா? 3வது உலக போர் கூட அதிகபட்சம் எவ்வளவு பேர் செத்தாங்க? 1 கோடி பேர் செத்தாங்க. 2வது உலக போர்ல 1 கோடி பேர் தான் செத்தாங்க. அப்ப இந்தியாவிலே 30 கோடி பேர் இருந்தாங்க 2வது உலக போர்ல. இப்ப 740 கோடி. 3வது உலக போர்ல 2 கோடி பேர் செத்தாலும் இங்க 7 பேர் இருப்பாங்க. 738 கோடி இருப்பாங்க. முடிவு வர முடிவை பற்றி பேச எந்த ஊழியக்காரனுக்கும் கடவுள் வேதம் வசனம் அதிகாரம் கொடுக்கவே இல்லை. இதை இப்பொழுது அப்பொழுது சொல்லிக் கொண்டிருப்பாங்க. அவருடைய சொந்த வியாக்கியானம் யாருக்கு மட்டும்தான் தெரியும். எவ்வளவு அறிவு ஏசான் நன்றி வருது யாருக்கு பார்த்துதான் தெரியுது. பிதா உங்களுடைய தவிர யாருக்கு ஏசாமிக்கே தெரியாது. குமார் மரியா ஏசாமிக்கே தெரியாத விஷயத்துல ஏழு மேடையில் இருந்து அது திரட்டி காக்கி அதிகமாக வசூல்படுகிற கூட்டத்தான் மேடை பிரசங்கிகள் ஏராளமாக தெரிவித்தார். நாம உலகத்துக்கு காய்ச்சி மட்டும் தடுத்துள்ளாங்க. கடவுள் உலகத்தில் அடிக்க வேண்டியதான் நீங்க தடுத்துருவீங்களா? இந்த காணிக்கை தடுத்துருமா? அது உபவாசம் தடுத்துருமா? தடுக்க தேவரே செய்ய நினைப்பதை ஒருவனாலும் தடுக்க முடியாது. யோபு தேவரை செய்ய நினைப்பதை ஒருவனாலும் தடுக்க முடியாது. தடுக்க அறியாத இடத்துக்கு இல்லை. நீ கொடுக்க நினைப்பதை எவனால் தர முடியாது. தடுக்க நினைப்பதை எவனால் தடுக்க முடியாது, நிறுத்த முடியாது. கடவுளுக்கு சுயாதீன வாங்கிறதுக்கு எந்த போக்குவரத்து எந்த ஜட்ஜும் கிடையாது. அவரே நித்திய நியாயாதிபதி. அவர் ஒருவரே நீதிபதி. அவரே எல்லாவற்றையும் செய்வார். எனவே எச்சரிக்கையாக நானே அவருடைய நாமத்தை கருத்துக் கொண்டு அருகில் வருவார். கிறிஸ்து பிரணாம் என்ற ஒரு ஆள் வருவார். அயாத பிராயசம் சொல்லி நிறைய போனார். கடைசியில் ஒரு நாள் ஆக்சிடென்ட் செத்தார். லாரி ஒரு ஊழியர் வந்தார். அவர் ராமநாத ஸ்டேட்ல அவர் பழைய பஞ்சாயத்துக்கு இருந்தார். கடைசியில் அவரும் அதால மரணம் அடைந்தார். எனவே கிறிஸ்துவின் நாமத்தை கருத்து கொண்டு யார் வந்தாலும் நாம் அதிகமாக ஜாக்கிரதையா இருக்க வேண்டும்.
எத்தனை ஜனத்துக்கு விரோதமாக ஜனகடமும் ராஜ்யத்துக்கு விரோதமாக ராஜகடமும் இன்னும் ஒரு பூமி உண்டாக பதவியும் உண்டாக இவர்கள் வேதனையில் ஆகும். சும்மா கடந்த கோயிலுக்கு போய் தராம செய்ய நம்ம ஏறாக்குறது அதை ஆக்கிரமி பண்ணலாம். ஜனங்க அந்த எல்லா ஆக்கிரமிச்சு ஓடி வந்தாங்க துருதெல்லாம் கடைசியில் அவங்க ஆக்கிரமி பண்ணி ஆட்சி செய்தாரா அவங்க பகையில் வந்து அவங்க புஸ்தகம் தூள் போட்டாங்க. தராம ராஜ்யத்துக்கு விரோதமாக ராஜகடமும் எழுதி கொண்டுதான் இருந்தது. ஜனத்துக்கு ஜனம் எழுதி கொண்டுதான் இருப்பாங்க. முகமது கடாஃபி சர்வாதி USA யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் ஆப்பிரிக்கா கடைசியில் ஒரு சின்ன பையன் சொல்லிட்டான் முகமது கடாஃபி லிபியா இருக்கும். அதனால எல்லாம் வரும் நடக்கும். ஆனால் அதை குறித்து நீங்கள் கலங்க வேண்டாம். உண்மையான விசுவாசிகள் எதை பார்த்து கலங்க மாட்டாங்க. அது புயல் வந்தாலும் எது வந்தாலும் அது குறித்து கலங்க வேண்டும். காரணம் அவருடைய கிறிஸ்துவ விசுவாசங்களாக உறுதியாக பற்றப்பட்டு என்றால் எந்த கள்ள உதவிக்கு காரணத்தை வாங்க மாட்டார்கள். நீங்களும் எச்சரிக்கையாக உங்களுடைய ஆலோசனை சங்கத்தை கொடுப்பார்கள். ஜவாபுக்கு அளிக்கப்படுகிறது. எங்களுக்கு வலுவிற்கு ராஜாக்களும் அவர்களுக்கு சாட்சியாக நிறுத்தப்படுகிறது. சுவிசேஷத்தை சொல்லுகிறார். நான் சொல்லுவது சத்தியம். அகரக்காரர் என்ன சொன்னார்? நீ என்னை கொஞ்சம் குறை கிறிஸ்தவனாக்கி கொண்டிருக்கிறார். உன் உபதேசத்தை கேட்டால் நான் கிறிஸ்தவனாக்கி வேண்டும் என்று பயன்படுத்தி தரிசித்து போயிருந்தான். அதற்கு போறாரு. பேசுறது அப்போஸ்தலர்கள் எல்லாம் போய் நாட்டுக்கு முன்னாலும் திருப்பதி 50 முன்னாலும் தைரியமாக சொன்னார்கள். சனங்களின் சங்கம் 70 பேரை கொண்ட சங்கத்தின் கவுன்சில் அது யார் தெரியும். நாங்கள் கண்டதையும் கேட்டதையும் எவருக்கு சொல்லாமல் எங்களால் இருக்க முடியாது. நாங்கள் சொல்லியே தீர்வோம். என்ன செய்ய அதிகபட்சம் எங்க உயிரை வராங்களா வராது. அதான் 10% சொன்னார். கிறிஸ்துவின் நன்மை விட்டு எதுவும் இருக்க முடியாது என்று நிச்சயத்திருக்கிறேன். பிலிப்பியர்கள் மரணமோ வருங்காரியங்களும் நிகழ்காரியங்களும் துரைத்தவர்களும் அதிகாரங்களும் பட்டயமோ நாசமோசமோ நிர்வாகமோ பஞ்சமோ ஏதோ கிறிஸ்து நன்மை விட்டு இருக்க முடியாது என்று நிச்சயித்து காரணம் ரோம அரசாங்கம் கிறிஸ்தவர்களுக்கு ஆதரவாக இல்லை. இப்ப எப்படி நமக்கு எதிரான ஆட்சி நடக்கிறதோ கிறிஸ்தவ விசுவாசத்துக்கும் கிறிஸ்தவ ஊழியர்களுக்கும் விரோதமான ஒரு ஆட்சி இருந்திருக்கிறதோ அதே போல ரோம அரசாங்கம் கிறிஸ்தவர்களுக்கு ஆதரவாக இல்லை. அதில் உச்சபட்சமாக கிறிஸ்தவர்களை துன்புறுத்துவது யாரு? நீரோ மன்னர். அவர் காலத்தில் நடந்ததுதான். பெண்களை ஆடைகள் அவர்களுக்கு நிர்வாணமாக ஓட விடுவார். நாய்களை வெறிநாய்களை கடிக்க விடுவார். பார்த்து கைகளை சிரிப்பார் கிறிஸ்தவ பெண்கள். அதனால்தான் அந்த வார்த்தை கொடுக்கிறோம். நிர்வாகமோ பட்டயமோ நாசமோசமோ நிகழ்காரியமோ வருங்காரியமோ தேவதூர்களானால் என்ற வார்த்தையா சொல்றான். தேவதூதர்களும் கூட விசுவாசத்துக்கு வழிகொள்ள காரணமாக இருப்பார். எனவே ஐந்தாம் வருஷம் ராமகிருஷ்ணன் சொன்னதை மிகாவில் என்ற தூதன் வந்து உங்களை விடுவிப்பா, நமது ஜனத்தை விடுவிப்பா. ஞானவான்கள் ஆகாயத்து வெளிச்சத்தை போலவும் நட்சத்திரங்களை என்றும் இருக்கிற நட்சத்திரங்கள் போலவும் சதாகாலம் இருப்பார். யார் ஞானவான்கள்? வயசுல முட்டாளர்களுக்கு ஒரு தினம் ஏப்ரல் 1ஆம் தேதி ஏமாத்துறது இல்லையா? அறிவாளிகள் இருக்கிற தினம். Is there any day celebrating? This day is voice, day of voice. ஞானவான்களின் தினம் புதுதான்.
ஏன் இல்லை? உலகத்தில் ஞானவான்கள் யாரும் இல்லை, கிறிஸ்துவரை தவிர. கிறிஸ்துவை யார் விசுவாசிக்கிறார்களோ, கிறிஸ்துவை யார் பின்பற்றுகிறார்களோ, கிறிஸ்துவை யார் அறிக்கை செய்கிறார்களோ, கிறிஸ்துவை திருசாக்கிரமங்களை பங்கு கொள்கிறார்கள், அவர்களே ஞானவான்கள். அவரே நமக்கு நீதியும் ஞானமும் மீட்புமானார். இயேசு கிறிஸ்துவை முழுமையாக தெரிந்து கொள்வதுதான் நம்முடைய ஞானம். அவரை முழுமையாக விசுவாசிப்பது தான் நம்முடைய ஞானம். நிறைய பேர் ஆனந்த போட்டோம் வச்சுக்கிறார். எங்க மாமனார் கூட இந்த பக்கம் டிஜிஎஸ் போட்டோம், அதுக்கு சமமா ஏசாட்சி வச்சுக்கிறார். மெடிபஸ் என்ன சாப்பிடுது இன்வெஸ்ட் அப்படி சொல்லுங்க, சிரிக்கூடாது. ஏன் சாமி டிஜிஎஸ் அல்ல, ஏன் சாமி இருக்கிறார் தினகரன் இல்லையே, சாப்பிடுறது இல்லையே, அதெல்லாம் மனிதர்கள் மறந்து போவார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான் மனிதன் ஜீவிக்கிறார். இதோ சதா காலத்தில் திட்டங்களாக விட யுக முடிவு வரையும் சதா காலம் நான் உங்களோடு இருப்பேன் ஊழியர்கள வச்சுட்டு அவங்க எனக்கு இல்லை கையெழுத்து அது ஆரம்பம். ஏசாமி இடத்துக்கு எதை வைத்தாலும், ஒரு கணவனையோ மனைவியோ பிள்ளைகளை எதை வைத்தாலும் அது டீச்சர்ஸ் தினவனுக்கு ஏற்பட்ட அதிர்ச்சியான சம்பவம். மகளை ஆக்சிடென்ட்ல பறி கொடுத்தார். ஆபரேஷன் எல்லாரும் செய்து அவர் போய் பைபாஸ் ஆபரேஷன் பண்றதுல எங்க மனிதர்களை கடவுளாக்காரு. ஊழியர்கள் எல்லாம் ஆண்டவர் சார்ந்து கொண்டு போய் இருந்தார். ஊழியர்களின் மிகப்பெரிய தந்திரமான ஏமாற்றங்களை அதுதான். இருந்த லாபம் என்ன சொல்றோம், நீங்க செய்ததற்கு கடவுளின் கட்டளைப்படியும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் பிரதிநிதியாக we have to just instead of place Jesus as a representative. அவ்வளவுதான். இயேசு கிறிஸ்து பிரதிநிதியாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்துக்கு நாங்கள் இருக்கக்கூடாது. ஒரு மனுஷனும் கிடையாது, ஒரு ஊழியக்காரன் ஏமாந்து போக கூடாது. அவன் காரியத்துக்கு நிறைய பேசுவோம். அவர்கள் உங்களை கொண்டு கொடுக்கும் போது என்ன பேசுவதற்கு முன்னதாக கடவுள் செய்யப்படுமோ அதே பேசுங்க. பேசுகிறவங்க நீங்கள் அல்ல, பரிசுத்தாவே தங்களுக்கு பிள்ளைகள் என்று விரோதம் இருப்பார். முடிவு நினைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவார். The salvation process is not a one-time process. 1998 மாசிமாவது மாநில திடீர்னு மொழி வந்து கண்களை பறிக்கிற அளவுக்கு மகனே ரசிக்கப்பட்ட சொன்னார். அந்த நாளில் இதனால் ரசிக்கப்பட்ட சொல்லுவார். அது கரிஸ்மாட்டிக் குரூப் அல்லேலூயா சொல்ற அபத்தமான ஒரு பதில். முடிவு குறைந்த நிலைத்தோடே ரசிக்கப்படும். நான் இன்னைக்கு வரைக்கும் நல்ல போதகராக இருந்தேன். நாளைக்கே என் மனைவி என்னை கொலை செய்துட்டேன். அதனால சட்டம் எனக்கு விடுவா 5 வருஷம் நல்லா இருந்தாருப்பா, ஒரு எவ்வளவு கொலை பண்ணிக்கிறாரு, அதனால எனக்கு விட்டுருவா, சட்டம் விட்டுருவா விடாது. கடைசி நான் கொலை பண்றேன்னா மறுபடியும் சட்டம் கடமை செய்து ஜெயிலுக்கு போய்தான் ஆகும். அதனால salvation plan is not a one-time process. It is a day by day. தினம் சாப்பிடுறது போல, தினம் ட்ரெஸ் பார்க்கறது போல, தினம் நம்ம வேலைக்கு போகிறது போல நாம் ரட்சிப்பை புதுப்பித்துக் கொண்டே இருக்க வேண்டும். நம்முடைய ரட்சிப்பை தினந்தோறும் ஆண்டவருடைய கிருபையால் புதுப்பிக்க வேண்டும். சுய முயற்சினால் இல்லை. நான் உபவாசம் வந்தேன், நான் எத்தனை பேர் நன்மை செய்தேன், நான் எவ்வளவு பேருக்கு உதவி செய்தேன் என்ற சுய கிரியைகளுமே நீ புதுப்பிக்க முடியாது. கடவுளுடைய கிருபையினால் மாத்திரமே புதுப்பிக்கப்பட வேண்டும். அந்த கிருபையிலே நாம் சுலபமாக நின்றால் முடிவு நிலைத்திருப்பவர்களே ரட்சிக்கப்படுவார். எனவேதான் நாங்கள் இந்த திருவசனங்களை அப்போஸ்தலர்களுக்கு சீடர்களுக்கு சொன்ன காரணம், எதிர்காலத்தில் இப்படியெல்லாம் நடக்கும். அநேக கிராமங்கள் சோர்ந்து கொண்டு ஜனங்களை வந்தித்து அவர்களை ஏமாற்றி பல்வேறு காரியங்களை கள்ள பிரதேசங்களை வைப்பார்கள் என்று ஆண்டவருக்கு தெரியும்.
லுத்திர சபையாராக அந்த உபதேசங்களுக்கெல்லாம் நம்மை காத்துக்கொள்வதற்கு நமக்கு கருத்தில் தரப்பட்டிருப்பது வேதம். இந்த வேதத்தோடு உங்கள் உபதேசங்களை உரசி பார்த்தால் அது உண்மையான சத்தியமா அல்லது போலியான உபதேசங்களா என்று நமக்கு சரியாக தெரிந்துவிடும். எனவே நாம் ஜாக்கிரதையாக இருந்து ஆண்டுடைய வருகை பற்றினோம். எந்த வருகத்திலே அவருக்கு சாட்சியாக நிலைநிற்போம். அவர் pure witness to the Lord Jesus Christ. இயேசு கிறிஸ்துவுக்கு சாட்சியாக வாழ்ந்தால் நமக்கு இந்த ஆலயத்திலே நாம் கொடுக்கப்பட்டுள்ள மிகப்பெரிய பிரதான அழைப்பு. அந்த அழைப்பை நாம் நம்முடைய இஷ்டத்துக்கு, நம்முடைய விருப்பத்துக்கு, நம்முடைய காரியங்களுக்கு எல்லாம் மாற்றிக்கொள்ள முடியாது. ஆண்டவருடைய சித்தத்துக்கு ஒவ்வொரு காரியங்களே ஆகும். நீங்க என்ன கேட்காதே அப்படி. அதாவது ஊழியர்களை நம்பி, ஊழியர்கள் நல்ல உபதேசங்களை நம்பி ஏமாந்து போக வேண்டாம் என்ற எச்சரிப்பு மீண்டுமா சொல்லி நான் முடிக்க எத்தனைக்கிறேன். எனவே கடைசியை நாம் போய் ஆண்டவருடைய சன்னிதானத்தில் இருக்க வேண்டும். திரளாயிருக்கும் அன்னை தரிசாவே நாங்களும் பட்டுக்கொடை கட்டி நிறைய நகை போட்டு அவங்களுக்கு ஒரு படம் இருந்தாலும் எந்த ஒன்று பார்த்தாலும் இல்லையே, வெறும் புடவை நீல பாட்டு போட்டு ஒயிட் ஸ்டைல் கட்டிருக்கிறார். எனவே ஆண்டவருக்கு பணியாற்றுகிற உலகத்தை தடுத்துவார். எனவே நாம கூட அந்த பட்டியலில் இடம்பெற்று உலகத்தை நேசிக்கிற மக்களாக அல்ல, ஆண்டவருடைய ஊழியத்தை, ஆண்டவருடைய நாமத்தை, ஆண்டவருடைய ஆலயத்தை, ஆண்டவருடைய திருப்பணி விலைகளை நேசிக்கிற மக்களாக வாழ்ந்தார். அதுவே நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். வசனங்களா நம்மை ஆசீர்வாதத்தை காப்பாங்க. எல்லா மேலான தெய்வீக சமமும் நம்முடைய இருதயங்களுக்கு சென்று காத்துக்கொள்ளார்கள். ஆமென்.